என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் நீ கேட்ட வரத்தோடு உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன். என்ன வரம் என்றும் நான் சொல்லிவிடுகின்றேன். ஏனென்றால் உனக்கு அது மறந்து போயிருக்கும். நீ எத்தனையோ விஷயங்களை கேட்கிறாய். இன்று ஒன்றும் நாளை ஒன்றும் நாளை மறுநாள் வேறொன்றும் என்றும் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை தெய்வத்திடம் கேட்கிறாய். ஆனால் எத்தனை விஷயங்களை கேட்டாலும் நீ கேட்பதில் நியாயமான ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த நியாயமான ஒன்றை இன்று உனக்கு கொடுத்துவிட இந்த வெள்ளிக்கிழமையில் கருப்பன் முடிவெடுத்து விட்டு உன் முன்னால் வந்து நிற்கிறேன். நான் உனக்கு தரக்கூடிய வரம், இன்று உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளை, கருப்பனை காக்க வைக்காமல் உடனடியாக பெற்றுக்கொள். அப்பனை இனியும் காக்க வைக்க நினைத்து விடாதே. உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த கருப்பன் எந்த நிலையிலும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றி உனக்கு எப்பொழுதும் சரியாக தெரியப்படுத்திக் கொண்டிருக்கும் நேரம் என்ன நடக்கிறது என்பதனையும் ஏது நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வரக்கூடிய இந்த காலங்கள் இந்த கருப்பன் உன் முன்னிலையில் நின்று உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையுமே எப்பொழுதும் சரியாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். உனக்கு நடக்கும் நேரங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும். கருப்பன் துணையிருந்து ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வெற்றியை கொடுப்பவன் என்பதனையும் உன் மனதில் நீ பதிய வைக்க வேண்டும். என்ன செய்வது? சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிப்பட்டது. எந்த இடத்திலும் என் பிள்ளையை நல்லபடியாக வாழவிடாமல் இந்த வாழ்க்கை செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முயற்சி செய்தால் கூட இந்த சூழ்நிலைகள் உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது. ஏன் தான் வாழ்கிறோமோ என்பது போன்ற உணர்வுகளை எல்லாமும் உனக்குள் கொண்டு வந்து விடுகின்றது. இப்படி எல்லாமும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து கடைசியில் என் பிள்ளை மிகுதியான வேதனையில் நீ நின்று கொண்டிருந்ததுதான் மிச்சம். இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கிறாய். இது போன்ற கஷ்டங்களை இந்த வாழ்க்கை நமக்கு தராமல் இருக்க நாம் என்ன செய்ய முடியும் என்று நீ சிந்திக்கிறாய். ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் சரிவர தெரிந்து கொண்டுதான் அதை அங்கே கொடுக்க நினைக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவினை பெறுவதற்காக நாம் நினைக்கிறோம். இறைவன் எழுதாமல் எதுவும் இங்கு நடக்காது. இறைவனை தேடாமல் எதுவும் இங்கு கிடைக்காது. கருப்பன் சொல்வது உண்மைதானே? உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ யோசித்து அதை உனக்கு நீ சரியாக உணரும் நேரம் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. உன்னுடைய விருப்பம் போல எல்லாமுமே நிச்சயமாக உனக்கு நீ விரும்பியதை உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க உனக்கு நன்மையை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டம் என்பது என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உனக்கான நேரத்தை நீ எப்பொழுதுமே உறுதிப்படுத்தி விட வேண்டும். உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் இவை எல்லாவற்றையுமே நான் சரியாகவே உனக்கு சொல்லித் தருகிற இந்த காலம் இனி எதையுமே என் குழந்தை நீ விட்டு விடாதே. சர்வசாதாரணமாகவெல்லாம் இங்கு எதுவும் நடந்து விடவில்லை. உனக்காக தெய்வம் முன்னின்று ஒன்றை செய்ய நினைக்கும் பொழுது, அதிலும் குறிப்பாக உன் அப்பன் இந்த கருப்பன் நான் முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்த வரும் பொழுது இதையெல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாதது என்னவென்று என் குழந்தை நீ யோசித்து இதுவரையிலும் நீ கைவிட்டது எல்லாமும் போதும். இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை சற்று தெரிந்து பார். நீ சிந்தும் வியர்வை துளிகளில் நேர்மை இருக்கிறது என்றால் அதற்கான அறுவடையை தெய்வம் ஒருபோதும் மறுப்பது கிடையாது என்பதனை புரிந்து கொள். அதனால் உன்னுடைய உண்மைக்கும் உழைப்பிற்கும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் நடத்துவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஏமாற்றிவிட்டு அங்கே சிரிப்பவர்கள் சிரித்து கொண்டே இருக்கட்டும்.
நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து கொண்டே இரு. உன்னை பார்த்து சிரித்தவர்களை காலத்திடம் விட்டுவிடு. அவர்களுக்கு காலம் நல்ல பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. அவர்கள் பெறக்கூடிய விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான தருணத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நீ வீழ்வதை எதிர்பார்த்து காத்திருக்கும் பலர் முன் நீ வீழ்ந்துவிடக்கூடாது என்று கை கொடுத்து உன்னை தூக்கிவிடும் ஒரு சிலர் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது மிகப்பெரிய வரம்தானே. அந்த வரங்களை எல்லாமும் நீ ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் தொலைத்து விடக்கூடாது. உனக்கான நேரம் எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை தேடி எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்வது உனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய சந்தோஷம் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும். நான் இருக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்ன தர எண்ணினாலும் இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாகவே எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் ஒன்றை தர எண்ணுகிற பொழுது நிச்சயமாக ஒன்றை மட்டும் நீ எப்பொழுதும் புரிந்து கொள். பள்ளத்தில் வீழ்ந்த என் பிள்ளையை சிகரத்தில் சேர்க்கும் தெய்வம், வெள்ளத்தில் வீழ்ந்த என் குழந்தையை கரையில் சேர்த்த தெய்வம். நீ எப்படி என்னவாக வீழ்ந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னை கரை சேர்க்கும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னை தொடரும். எது நடந்தாலும் சரி, உனக்கான முக்தியை இந்த தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய வேதனைகளும் சோதனைகளும் வந்தாலும் அதை எல்லாமும் கடந்து உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னை தேடி வந்து நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் முழுமைக்கும் எப்பொழுதும் நீ ஆனந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை விரும்பி நிற்கின்ற சில விஷயங்களை அது உனக்கே என்று நடத்தி கொடுக்க நான் வருகின்ற இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விடக்கூடாது. எந்த இடத்திலும் கருப்பன் முன்னிற்கும் பொழுது நீ வேண்டிய விஷயமும் நீ விரும்பிய விஷயமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் உனக்கு நான் தரக்கூடிய இந்த உண்மைகளை நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். உனக்காக இந்த கருப்பன் பல விஷயங்களை முறையாக சிந்தித்து முறையானபடி உனக்கு நடத்தி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சிகள் என்னவாக இருந்தாலும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரம் இங்கு எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன் அப்பன் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டி வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பது கிடையாது. காரணத்தோடு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருவது எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? கருப்பன் தன் பிள்ளைகளின் மீது கொண்ட அன்பு எப்பொழுதுமே வெளிக்காட்ட முடியாத ஒரு அன்பு. இந்த அன்பு ஒருவருக்கு புரிய வேண்டும் என்றால் அதற்கு பல காலம் தாமதம் எடுத்துக்கொள்ளும். கருப்பன் என்ன செய்துவிடப் போகின்றார்? அவரை பார்ப்பதற்கே பயமாக இருக்கின்றது. கண்ணை உருட்டி உருட்டி பார்ப்பது போன்று இருக்கிறார். நாம் நிச்சயமாக எதையும் இவரிடத்தில் இருந்து எதிர்பார்க்க முடியாது என்று நினைத்திருந்தாலும் சரி, இதையெல்லாமும் பொய்யாக்கி உனக்காக இந்த கருப்பன் நான் இருப்பதை நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்த போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. என் பிள்ளை ஒருபோதும் வழி தவறி சென்றது கிடையாது. இப்போது நீ உனக்கான வழியை கண்டுபிடித்து விட்டாய். எப்படியும் வாழ்க்கையின் முடிவு மரணம் என்பது நிச்சயமாக தெரிந்த பிறகு உனக்கு பிடித்த திசையில் கொஞ்சம் நீ பயணிக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும்.
உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்திவிட நான் வருகின்ற இந்த நேரமும் காலமும் இனி எங்கும் எதையும் விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ வாழ்ந்து விட்டானால் அது போதும். உனக்காகவே இந்த கருப்பன் துணையிருந்து ஒரு விஷயத்தை நடத்தும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு அத்தனை பதில்களையும் கொடுக்காமல் போகாது. இந்த நேரம் உனக்கு அத்தனை திருப்பங்களையும் தராமல் போகாது. எது நடந்தாலும் நீ ஆசைப்படுவது உனக்கு கிடைத்தே தீரும். நீ விரும்பியது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிட வேண்டும் என்பதனை நான் நினைத்தது கிடையாது. எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து அதனை நீ பெற வேண்டும். உன்னுடைய அவசரம் உனக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்களை கூட உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும். அவசரப்படாமல், ஆத்திரப்படாமல் எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் கொண்டு அதனை நீ பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. தெளிவான ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரும். தவறுகள் செய்வது மனிதனின் குணம். அந்த தவறுகளை மன்னிப்பது இறைவனின் குணம். மன்னிக்கும் குணத்தை எவனொருவன் தனக்குள் கொள்கிறானோ அவன் இறைநிலையை அடைவான் என்பது உண்மை. இதுதான் இங்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயம். ஆனால் செய்யக்கூடிய தவறு எதை பொறுத்தது என்பதிலும் கவனம் இருக்க வேண்டும். எல்லோரையும் எளிதாக மன்னித்து கொண்டே இருந்தோமானால் அவர்கள் எந்த தவறையும் செய்ய துணிந்து நிற்பார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ பிடித்ததை விட்டு விலகிச் சென்றாயானாலும் சரி, அது உனக்கானது என்றால் உன்னை தேடி தானாக வரும். இல்லை என்றால் அது ஒருபோதும் உன்னுடையது அல்ல என்பதனை புரிந்து கொள். ஒரு பிரச்சனைக்கு பிறகு உனக்கு நெருக்கமான ஒருவர் மீண்டும் உன்னை தேடி வரவில்லை என்றால் அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கணித்து விட்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதற்குத்தான் நடக்கும் என்பதனை தெரிந்து கொள். உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க உன்னை ஆட்டி படைத்த சோதனைகளும் துன்பங்களும் தான் அதிகமாக இருக்கிறது. இனி எதையும் தேவையில்லாமல் இழுத்து பிடித்து நிறுத்தாமல் இருப்பதை பத்திரப்படுத்தி கொள்ள நீ முயற்சி செய்தாலே போதும். என் குழந்தையே, எதனால் உன் அப்பன் இதை சொல்கிறேன் தெரியுமா? ஏனென்றால் என் குழந்தை, இதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் நீ அறிந்த உண்மைதானே. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே நீ தெரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தானே. அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் எந்த நாளிலும் நான் உன்னோடு இருப்பதை ஒருபோதும் நிறுத்திவிட மாட்டேன். கருப்பன் சொன்னது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். நான் உன்னிடத்தில் எதை நடத்துவதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். நீ என்னிடம் கேட்ட வரம் என்ன? கருப்பன் உனக்கு கொடுக்க நினைக்கும் வரம் என்ன என்று நான் உனக்கு இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, எல்லாமும் இந்த வாழ்க்கையில் சரியாக வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான பதிலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும். இந்த கருப்பன் துணை இருப்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தானாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடப்பது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள். நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் மேலும் பல பலன்கள் உனக்கு கிடைக்கும். நேர்மையாக நீ நடந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் உனக்கு அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கவில்லை என்று வைத்துக்கொள்.
தர்மம் அந்த நேரம் தோற்று போனது போல உன் மனது சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் பொழுது ஆடியவர் அடங்குவார்கள். அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். உன் கருப்பன், நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? இந்த உலகத்தில் பொன் வேண்டும், பொருள் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று தேடி ஒவ்வொருவரும் அலைந்து கொண்டிருக்கும் மத்தியில் என் பிள்ளை நீயோ எனக்கு நான் விரும்பியது வேண்டும் என்று எல்லாம் எண்ணாமல் நிம்மதி வேண்டும் என்று கேட்டது என் குழந்தை நீ அல்லவா? நிம்மதி ஒன்றே போதும் என்று சொன்னது என் குழந்தை நீ அல்லவா? உனக்கான நிம்மதியை கொண்டு தான் உன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். நீ விரும்புகின்ற அந்த நிம்மதியை உனக்கு தந்துவிடத்தான் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். மன நிம்மதி என்ற ஒன்று ஒருவருக்குள் இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையானது எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதையாவது நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருப்பதை எல்லாமும் விட்டுவிட்டு உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணி இருக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. சரியான மனநிலையோடு உனக்கு எல்லா விஷயங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? நீ எத்தனையோ விஷயங்களை கேட்டிருக்கிறாய், எத்தனையோ உறவுகளை உன்னோடு சேர்த்து வைக்க சொல்லி கேட்டிருக்கிறாய். அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை என்று சொல்லி அவர்களின் மனதில் அதிகமான துன்பத்தை உருவாக்கி இருக்கின்றாய். அதுபோல எல்லாமுமே இப்பொழுதை சரியாக வேண்டும் என்று சொல்கின்ற ஒருவர் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதையுமே உன்னால் நிச்சயமாக போராடி பெற்றுவிட முடியும். உன் நிம்மதியை நான் உனக்கு தருகின்றேன். இந்த கருப்பன் உனக்கு வரமாக அதனை கொடுக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அதனை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை இந்த வாழ்க்கை ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைப்படுவது போல எல்லாமுமே நமக்கு கிடைத்தே தீரும். நாம் விரும்புகின்ற விஷயங்கள் போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு நடந்தே தீரும். உள்ளதை எல்லாமும் உள்ளபடி எடுத்துச் சொல்ல வேண்டும். நல்லதை எல்லாமும் நல்லபடியாக நாம் நடத்தி தர வேண்டும். எல்லாமும் உனக்கு அந்த வாழ்க்கையில் அந்த நாளில் என்ன கொடுத்தது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை சுற்றி நிம்மதியை இந்த தெய்வம் இனி தரப்போவதை நீ தெரிந்து கொள்வாய். நிம்மதி என்ற ஒன்று உனக்குள் வரத் தொடங்கி விட்டது என்றால் உனக்குள் என்னென்ன மாற்றங்கள் தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை பெரிதுபடுத்த மாட்டாய். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ நிச்சயமாக வருந்த மாட்டாய். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் சரியானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நான் நடத்த வேண்டி யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ கொஞ்சம் உன்னிப்பாக புரிந்து கொள்வாய். எதற்கெடுத்தாலும் தேவையில்லாத யோசனைகளை எல்லாமும் விடுத்து சரியான விஷயங்களை நீ அப்படியே வழிநடத்தி செல்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை நான் இருக்கிறேன் என்பது போல உன் கருப்பன் உனக்கு தரக்கூடிய இந்த மன நிம்மதி உன்னுடைய முகத்தில் புன்னகையாக பூக்கட்டும். எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற தெய்வங்கள் எல்லோருமே முழுக்க முழுக்க உன்னை முழுமையான ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையில் உன்னை அழைத்து செல்லும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் இருந்து வழிநடத்தும் காலம் என் பிள்ளை எதையுமே நீ விட்டு விடாதே. உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நம்பு. உனக்கான தேவைகளும் இந்த வாழ்க்கையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் உனக்கே என்று இனி நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளை
நீ பேரானந்தம் கொண்ட இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கலங்காமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.